ஹெச்பி மவுஸ் அன்பாக்சிங். ஸோ இந்த வீடியோவில் ஹெச்பி மவுஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்பி மவுஸ்னாலே காஸ்ட்லி, கண்டிப்பாக அது உண்மை தான். ஸோ கம்ப்யூட்டர் அசோசியேஷனில் ஹெச்பியாக இருந்தாலும் சரி, டெல்லாக இருந்தாலும் சரி, ரெண்டு பிராண்டுமே செம்ம பிராண்டு. ஸோ குவாலிட்டி வைஸாகவும் சரி, காஸ்ட் வைஸாகவும் சரி. காஸ்ட் வைஸ்லேயும் இவங்க தான் அதிகம், குவாலிட்டி வைஸ்லேயும் இவங்க தான் அதிகம். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும், அதனால தான் அந்த விலையை வச்சு விற்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெச்பி மவுஸு மாடல் பார்த்திங்கன்னா X1000. ஸோ ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 288. ஸோ கிட்டத்தட்ட 300 வந்துடுது மவுஸு. 300 மேலே கூட மவுஸ் வரலாம். ஏன்னா எம்ஆர்பி வந்து 288ன்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரில. ஸோ சேஞ்ச் ஆகிருக்கலாம், ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆகிருந்தாலும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட எக்கச்சக்கமான யூசர் மேனுவல், ஸோ வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை படிக்கிறதுக்கே ஸோ வாரண்டி கார்டு படிக்கிறதுக்கு ஒரு 14 நாள் ஆகும் போல இருக்குது. யூசர் மேனுவல் படிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும் போல இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் நம்ம மவுஸை பார்க்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாங்க பல்காக. ஸோ ஒரு நோட் அளவுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாங்க, இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி. மவுஸுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சின்ன சைஸ் மவுஸுன்னலாம். ஸோ ஆனால் குவாலிட்டின்னு எடுத்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ ஹெச்பி, டெல் வந்து நான் சொல்லி தான் தெரிய வேணும்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச்பி மவுஸ் தான் வேணும், ஸோ டெல் மவுஸ் தான் வேணும், அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி மவுஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மவுஸ் தான். ஸோ PS2 மவுஸ் வந்து இப்போ வரத்தே இல்லை, யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ PS2வில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னு தான் ப்ராப்ளம். ஸோ யூஎஸ்பியில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணுமா எடுத்துமா, ப்ளக் பண்ணுமா எடுத்துமா. ஸோ 10-20 தடவை கூட ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதே நார்மல் மவுஸ் தான், எல்லா மவுஸ்லேயும் வர மாதிரி தான். இதுவும் லெஃப்ட் கிளிக்கு, ரைட்டு கிளிக்கு. ஸோ சென்டரில் வந்து ஸ்க்ராலை வந்து நீங்கள் கிளிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த மவுஸில் வந்து பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் தான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.